அதாவது ஈரோடு, நான் அந்த மேற்கு மண்டலத்தில் உள்ள அத்துணை தொழிலதிபர்களையும் பேட்டி எடுத்துட்டேன். அவங்க கூடயே ஒரு நாள் பூரா வாழ்ந்திருக்கிறேன். அதுல ஒருத்தரை பேட்டி எடுக்க பெங்களூர்ல இருக்கிறார். அவரை பேட்டி எடுக்க போறோம். அவரு நிறைய ஃபாரின் கார், சொகுசு கார்கள் அவர்கிட்ட இருக்கு. மில்லினர் பார்பர் ரமேஷ் பாபு அப்படின்னு நீங்க கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா வரும், நீங்க பார்க்கலாம். நீங்க பாருங்க. இன்னைக்கு அவரை பேட்டி எடுக்க போறேன். அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கிட்ட எல்லா சொகுசு கார்களும் அவர்கிட்ட இருக்கு. ஏதாவது வெளிநாடுகள்ல ஒரு பெரிய சொகுசு கார் தயாரிக்கிறான்னா அவருக்கு ஒரு பீஸ் அனுப்பிடுறாங்க. இப்போ ஒபாமா அங்க வராரு அப்படின்னா அந்த பேரடர், அதற்கான வாகனம் கார்லாம் இருக்குல்ல, எல்லா காரும் வராது, இவர் கார் கொடுத்துருவாரு. சொகுசு கார்களே வாடகைக்கு விடக்கூடியவர், சொகுசு கார்களின் சொந்தக்கார். அவரை நான் பேட்டி எடுக்க போறேன். அப்ப அவரோட பயோகிராஃபி படிக்கணும். அவரோட பயோகிராஃபி படிக்கிறேன். அவர் யாரு அப்படின்னா ஒரு பார்பரா இருந்தவர். எதையும் நான் குறைச்சி மதிப்பிடுறதா நினைச்சுக்க வேண்டாம், சொல்றதுக்காக சொல்றேன். அவர் சலூன் கடை வச்சிருந்தவர், முடி திருத்துனர். பார்க்குறேன் அவங்க அப்பா அம்மாவும் அதே தொழில் செஞ்சவங்க. நான் படிச்சுட்டு என் டைரக்டர்கிட்ட போய் கேட்டேன், சார் இவர் பயோகிராஃபி பற்றி பேசுகிறோம், இளமை காலத்திலிருந்து கேட்கலாமா, சலூன் கடை அந்த அனுபவத்திலிருந்து கேட்கலாமா? என் டைரக்டர் சொன்னார், ஓ குழப்ப கெடுத்த ஏயா, அந்த ஆள்கிட்ட போய் ஏதாவது சலூன் இலூன்லாம் பேசி தொலைஞ்சிடாதையா, தப்பாக நினச்சிக்க போகிறாரு, அதெல்லாம் வேண்டாம் விட்டுரு அப்படின்ட்டார். அந்த அந்த போச்சனே வேண்டாம். அவர் விரும்பாமல் கோச்சிக்கிட்டாருன்னா என்ன பண்ணுவார், கோவப்பட்டாருன்னா. ஏன்னா சில பேர் உயர்ந்த இடத்துக்கு வந்தோடனே சில விஷயங்களை மறைக்கணும்னு விரும்புவாங்கல்ல. சரின்னு நாங்கள் போயிட்டோம். அப்போதான் ஒரு ஜெர்மன் கார் வந்திருக்கு. இந்த ஜெர்மன் காரில் நீங்கள் அப்படி போகிறப்பயே ஒரு கான்ஃபரன்ஸை நடத்திட முடியும். அப்படி ஒரு கார், அதில் உட்காந்து தான் நான் இன்டர்வியூ பண்ணுறேன் அவரை, ரமேஷ் பாபுவை. அவர் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தமிழ்லாம் பேசுகிறார். அப்போ நான் அந்த காரை பற்றி இன்டர்வியூ எடுக்கிறேன். இந்த கார் எங்கே வாங்கினது, எப்படி அப்படின்னு அந்த காரை பற்றி கேட்குறேன். திடீர்னு என்ன பண்ணார், அப்படி பேசிகிட்டு இருக்கப்ப, விஜயன் அப்படின்னு, என்ன சார் அப்படின்னு, லாஸ்ட்டாக எங்கே முடி வெட்டினீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை சார் சென்னையில் தான் வெட்டினேன். சார் இந்த ஜெர்மன் கார் எப்படி சார்? விஜயன், உங்கள் மண்டையை கொதறி வச்சுட்டான் அப்படின்னாரு. அப்படியா சார்? அது இல்லை விஜயன், உங்களை ரொம்ப அசிங்கமாக காமிச்சிட்டான், ரொம்ப இதாக இருக்கு, ஏன் இப்படி வெட்டி வச்சிருக்கிறான் அப்படின்னாரு. அப்படியா சார்? சரி சார் இந்த ஜெர்மன் கார் அப்படின்னு, இருங்க விஜயன் அப்படின்னு திரும்புகிறாரு. அவங்க அசிஸ்டண்ட் ஒரு சூட்கேஸ் எடுத்துகிட்டு வர்றாரு. சூட்கேஸை திறந்தா சிசர்ஸ்லாம் இருக்குது. நான் உங்கள் முடியை வெட்டணும், என் கை பரபரக்குது, உங்களை இப்படி கொதறி வச்சிருக்கிறானே, நான் சரி பண்ணுறேன் இருங்க அப்படின்னு முடி வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கா என்னடா அது இவ்வளோ பெரிய பில்லியனராக இருக்கிறவர் நமக்கு முடி வெட்டி விடுறாரே அப்படின்ட்டு. எங்கள் கேமராமேனுக்கெல்லாம் துருதுருக்குன்னு. இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர்லாம் அப்பா அம்மா அழுகுறதெல்லாம் எடுப்பாங்கல்ல, அது மாதிரி இதை எடுத்து போடலாம் அப்படின்னு அவங்க கேமராவை தூக்குறாங்க. என் டைரக்டர், அதெல்லாம் எடுக்காது அவர் பார்த்துட்டார். என்ன அப்படின்னு, இல்லை இதை ஷூட் பண்ணலாமா, பண்ணுங்க, இல்லை டெலகாஸ்ட் பண்ணலாமா, பண்ணுங்க சார், இதில் என்ன சார் தப்பு இருக்குது அப்படின்ட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்ச பிறகு அவர்கிட்ட நான் சாப்பிட்றப்ப நான் சொன்னேன், சார் என்ன உங்கள் நிலையில் நான் இருந்திருந்தா நான் இதை ரிவீல் பண்ணியிருக்க மாட்டேன். எப்படி சார் நீங்கள் ஒரு பார்பர்னு உங்களை ரிவீல் பண்ணிக்கிறீங்க? அவர் சொன்னார், இதில் என்ன தப்பு இருக்கு விஜய், நான் பார்பர் தானே. ஆனால் நான் எப்படிப்பட்ட பார்பர் தெரியுமா? என்னோட கிளைண்ட் யார் தெரியுமா? சச்சின் டெண்டுல்கர்ல இருந்து ராகுல் காந்தி வரைக்கும் என்னோட கிளைண்ட். எனக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு காத்திருப்பாங்க. பார்பர் ஆகிட்டான், ஆனால் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். விஜயன், ஒருத்தருக்கு முடி வெட்டுறதுக்கும் ஒரு சிற்பத்தை செதுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நான் நினைக்கிறீங்க? ரெண்டுமே ஆத்மார்த்தமானது, நம்ம செய்யறதை பொறுத்து தான் அந்த தொழிலின் மகத்துவம் இருக்கு அப்படின்னா நீங்க அதை தான் கெட்டியா பிடிச்சுக்கணும். நீங்க எந்த இது சிவில்ல மெக்கானிக்கல்ல எந்த வேலை வேண்டுமானாலும் நீங்கள் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த துறையில் நீதாண்டா மாஸ்டர்ன்ற இடத்திற்கு நீ வர வேண்டும்.